சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடியது மடப்புறம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அது ஆக்சுவலா அங்க உள்ள நாடார் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட கோயில். ஆனால் எல்லா சமூகத்தினரும் வந்து எல்லா ஊர்ல இருந்தும் வந்து பல நேர்த்தி கடன்களை அந்த கோயில வந்து செஞ்சுட்டு போறது வழக்கம். ரொம்ப கிரௌட் அதிகமா வரக்கூடிய கோயில். அதுல வந்து காவலாளிகளாக அந்த செக்யூரிட்டி வேலைக்காக வந்து ஒப்பந்த அடிப்படையில வேலைக்கு ஆட்களை நியமிக்கிறது உண்டு. அப்படிதான் வந்து அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அங்க வந்து பணிக்கமர்ப்பட்டிருக்கார். ஒரு வயசு 29. கடந்த வெள்ளிக்கிழமை நிகிதா அப்படின்னு ஒரு பெண் அவருடைய தாயாரோடு வந்து திருமங்கலத்துல இருந்து அங்க சாமி கும்பிடுறதுக்கு அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த கோயிலுக்கு வந்த பொழுது அவங்க தாயாருக்கு கொஞ்சம் முடியாதவங்க, நடக்க முடியாது அப்படின்னு செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய அஜித்குமார் அழைச்சு எங்க அம்மாவை வந்து கூட்டிட்டு போறதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஏதாவது இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்படியே வந்து கையோட இந்த வண்டியை வந்து அந்த பக்கம் பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலா அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியும். கார் ஓட்டத்துல அவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் அழைச்சு அந்த வண்டி அங்க போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டி அவர் கண் பார்வையிலேயே அந்த கார் எடுத்து பார்க் பண்ணிட்டு அந்த சாவி அவர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள சாமி கும்பிட அனுப்பி வைக்கிறாரு. ரிட்டர்ன் ஒரு 1 ஹவர் கழிச்சு திருப்பி வராங்க. திருப்பி வந்த உடனேயே அவர் அஜித்குமாரை பார்த்து கார் எடுத்துட்டு வாங்க உடனே ஒரு கார் எடுத்து வந்து பாட்டுறாரு. சாவியை கொடுத்த உடனே இவங்க உள்ள போய் பார்த்துட்டு இந்த வண்டியில ஒரு நகை வச்சிருந்த பைய இருந்தது, அந்த பைய வந்து காணோம் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் பார்த்து கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் வந்து எடுக்கல, நான் வண்டியே ஓட்டல. ஆக்சுவலா அங்க இருக்கிற ஒரு அண்ணா தான் என் கண் பார்வையில தான் வண்டியை போய் நிறுத்திட்டு வந்தாங்க, அவங்க யாரும் இது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் என் கண் பார்வையில தான் நடந்தது அப்படின்னு ஒரு சொல்ல. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்றாங்க, திருப்புவனத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் புகார் அளிச்சிடறாங்க. அங்கிருந்து வந்த காவலர்கள், அதாவது ஸ்பெஷல் டீம் இருக்கும் இல்லையா, அங்கிருந்து வந்த காவலர்கள் என்ன பண்றாங்க, இவரை வந்து விசாரிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு நேர ஸ்டேஷன்ல போய் அவங்க விசாரிக்கல. அந்த கோயில் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஏரி கண்மாய் இருக்கக்கூடிய பகுதியில அங்க போய் அவரை வந்து கடுமையா தாக்குறாங்க. கூட வேலை செஞ்ச அவருடைய சித்தி பையன் வினோத்குமார், அவரையும் கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அங்க வந்து இவங்க இல்ல நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அஜித்குமார் வந்து தந்தை இல்லாதவர், அவங்களுக்கு தம்பி மட்டும்தான் நவீன் ஒரு பையன், அவங்க அம்மா தான் அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தகவல் தெரிஞ்ச உடனே அவங்கள தேடுறாங்க, இந்த மாதிரி விசாரணைக்கு இருக்கிறாங்கன்னு ஸ்டேஷன் போல. அதனால இவங்க ஸ்டேஷன்லயும் ஆள் இல்லைன்னு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல போய் அதே மாதிரி ஸ்டேஷன் போகாமலே வண்டியிலேயே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்கள மிரட்ட அடிக்க இப்படியே இருந்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் வினோத்குமாரை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் இல்லவே இல்லை, இவர் தான் சம்பந்தப்பட்ட, நாங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வினோத்குமாரை விட்டுட்டு அஜித்குமார் மட்டும் கடுமையா தாக்கி எங்கெங்கெல்லாம் இது பண்றாங்களோ அங்கெங்கெல்லாம் அடிக்கிறது. கடைசியில திரும்பி கூப்பிட்டு வந்து சனிக்கிழமை காலையில இங்க வந்து கோயில் வளாகத்துல வந்து விசாரிக்கிறதுக்காக இது வர்றாங்க. அதாவது எங்க ஒழிச்சு வச்சிருக்கிற என்ன எதுன்னு கேட்டு விசாரிக்கிறேன். கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல அதிகமா அடிச்சு ஊர் மக்கள்லாம் ஊரே பாக்குது, எல்லாரும் பாக்குறாங்க. அங்க பணியாற்றக்கூடியவங்க, அங்க சாமி கும்பிட வர்றவங்க எல்லாரும் பாக்குறாங்க. பார்க்க இவரை வந்து கடுமையாக தாக்கி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கோயில் வளாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அறையில மாலை 4 மணி வாக்குல வந்து அவர் வந்து அன்கான்சியஸ் ஆகுறாரு. அந்த ஸ்டேஜ்ல அவங்களுடைய தம்பி நவீன் அங்க இருக்கிறாரு. தண்ணி குடிக்க கேட்கறாங்க அப்படின்னு தண்ணி குடுக்கறதுக்கு கூட அவங்க அனுமதிக்காம கடைசியில கொஞ்சம் போய் தண்ணியை ஊத்துனோடனே அந்த வாயில மிளகாத்தூளை அள்ளி போடுறாங்க. இப்படியாக அவர் மயங்கி விழுந்து கான்சியஸ் இல்லாம ஆன உடனே அவரை வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போறதுக்காக அவங்களை தூக்கிட்டு போய் திருப்புவனத்துல அரசு மருத்துவமனை இருக்கு, அங்க இல்ல சிவகங்கை மாவட்ட மருத்துவமனை இருக்குது, அங்கேயும் போகாம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்க தூக்கிட்டு போறாங்க. அங்க போய் இது பண்ணதுல பரிசோதிச்சு பார்த்தல அவர் வந்து இறந்துறாரு. இறந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு அவருடைய பாடியை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தோடனே வந்து உறவினர்கள் எல்லாம் பயங்கரமா போராட ஆரம்பிக்கிறாங்க. அது நிறைய செய்தி ஆகுது. அதன் பிறகு அவங்க மேல அந்த 6 பேர்னு சொல்லி 5 பேர் மேல வழக்கு தொடுத்து அந்த 5 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து 302 கொலை வழக்கு பதிவு செய்யணும், ஏதோ கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, வன்மையில பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல குற்றம் சுமத்தப்படுகிறவர்களில் 6 பேர்ல 5 பேரு ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவர் சமூகம், நாடார் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை சில குறிப்பிட்ட பகுதிகளில் பணியமர்த்த கூடாதுன்னு ஒரு சர்க்குலரே இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஃபேவரிசம் நடக்கும், அங்க வந்து நிறைய அசால்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சர்க்குலரே இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே. இது வந்து கஸ்டோடியல் டெத்துங்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, இது வந்து கஸ்டோடியல் டெத் கூட கிடையாது. விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கே இப்ப வரைக்கும் அவரை வந்து அழைச்சிட்டு போல, ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே வச்சு அவரை மிரட்டி அடிச்சு தாக்கி அவர் உயிர் போயிடுது. இது ஆக்சுவலா அப்பட்டமான படுகொலை. ஆனால் இது ஏன் நடந்தது, இதற்கு பின்பு இருக்கக்கூடிய சாதிய பின்னணியை நாம ஏன் ஆராய வேண்டியது இருக்குன்னா, இது முதல் கொலை அல்ல. அந்த ஊர்லயே ஏற்கனவே காளையார் கோயில்ல ராஜ்குமார்னு இதே நாடார் சமூகத்தை சேர்ந்த மடப்புறத்தை சேர்ந்தவர் வந்து காளையார் கோயில்ல எஸ்ஐயா இருக்கிறார், பேர் ராஜ்குமார். அவர் கடந்த மே மாசம் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்ற செய்தி வருது. ஆனால் அவர் உடல்ல பயங்கரமான பலத்த காயங்கள் இருக்கு.
அது சந்தேகத்திற்குரிய மரணமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே போல ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத்து அந்த ஊரை சேர்ந்தவர்கள் நிறைய கஸ்டோடியல் டெத். முத்துமனோன்னு ஒருத்தர் வந்து கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்து திருநெல்வேலி இதுல வந்து கஸ்டோடியல் டெத் ஆனார். முருகன் சொல்லிட்டு சங்கரங்கோயில்ல ஒரு ஆட்டோ டிரைவர் காவலர்களால் தாக்கப்பட்டு மரணம் எய்தினார். அவங்களும் 3 பேருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கல்லர் மரவர் அகமடையர் சமூகத்தை சேர்ந்தவர் யாரையும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பணியமர்த்தக்கூடாதுன்னு சர்க்குலர் இருந்துமே ஒரே சமூகத்தை சேர்ந்த மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இங்க இருக்கக்கூடிய 3 பேரும் சங்கரங்கோயில நடந்த 3 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு அந்த மடப்புறத்துல நடந்த அந்த டெத்ல வந்து 5 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இது யதார்த்தமானதாக இருக்காது, யதார்த்தமானதாக இருக்க முடியாது. இன்னும் அதிகமா சொல்றாங்க, அந்த ஊர்ல அந்த மடப்புறம் கோயில் வந்து நாடார் சமூகத்திற்கு பாத்தியப்பட்டதாக இருக்குது. முழுக்க முழுக்க அவர்களுக்கு தான் அந்த அந்த கோயிலுடைய எல்லா உரிமைகளும் இருக்குது. அதனால அங்க வந்து ஏற்கனவே சமூக முரண்கள் இருக்கு, சாதி பிரச்சனை இருக்குது. என்னடா இது இவங்களோட முழு கட்டுப்பாட்டுல இந்த கோயில் இருக்குங்கிற இது வந்து எதிர்த்தரப்புக்கு இருக்குது. மேலும் வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கும் பொழுது அந்த முக்குளத்தூர் சமூகத்துல இருந்து யாராவது போட்டிக்கிட்டா வந்து ஜெயிக்க முடியாது, நாடார் சமூகம் தான் தொடர்ந்து ஜெயிக்குது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் நாடார் சமூகத்தை ஆதரிச்சு வாக்கு அந்த லோக்கல்ல இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, அவர் வந்து உள்ளாட்சி பிரதிநிதியாக வர முடியலன்ட்டு நிறைய கான்ட்ராவர்சியல்ஸ் அந்த ஊர்ல இருக்கு. இது எங்க வெளிப்படுதுன்னா, ஒரு ஸ்டேஷன் முழுக்க, அந்த ஸ்டேஷன்லயே இப்ப திருமணம் சொல்லி ஸ்டேஷன்னா ஒரு ஆளோ 2 ஆளோ தான் நாடாரோ தேவேந்திர குல வேளாளரோ இருப்பாங்களா, மத்த எல்லாருமே ஒரு சமூகத்தை சேர்ந்து. எங்க அப்படி எப்படி அங்க போய் மத்தவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்? ஏற்கனவே தென் மாவட்டம் முழுவதும் சாதிய நோக்கங்கள், சாதிய வக்கிரங்கள், வன்மங்கள் புறையோடி போய் கிடக்குது. இருக்கிறதுலயே அதிக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு, இங்க நடக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யறதுக்கு ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது லோக்கல் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள். அந்த காவல் நிலையத்திலுமே மொத்தமா போய் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்களை குமிச்சு பதவியில் உட்கார வச்சோம்னா எப்படி நீதி கிடைக்கும்? இது வந்து ஒரு ஸ்டேஷன் கிடையாது, இது ஒரு இடம் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல, அதுவும் தென் தமிழ்நாட்டுல நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்கள் இதே பிரச்சனை இருக்கு. இது வந்து ஒரு எல்லாரும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்கல்லாம் வந்து பெட்டிஷனா கொடுக்கணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான மனுக்கள் இந்த மாதிரி வந்து குவி. இது எப்படி அனுமதிக்க முடியும்? அதாவது கஸ்டோடியல் டெத்துங்கிறது இப்பதான் வந்து தண்டனைக்கு உட்படுத்தக்கூடியதெல்லாம் இருக்கு. 1993ல நாமக்கல்ல இதே மாதிரி ஸ்டீஃபன்கிற ஒரு பையன் ஒரு கஸ்டோடியல் டெத் ஆகிறார். முதன்முறையாக புதிய முஸ்லிம் தலைவர் டாக்டர் ஐயா தான் அதில் தலையிட்டு இந்திய வரலாற்றிலேயே ஒரு காவலர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு காவலர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதுதான் முதல் முறை. அதன் பிறகுதான் அது கேட்க கூட வந்து மற்றவங்களால் கேட்க முடியும் கூட மற்றவங்களுக்கு தெரியும். சோ தொடர்ந்து இந்த மாதிரியான காவல் நிலையங்களுக்குள் நடக்கக்கூடிய காவலர்களால் நிகழ்த்தக்கூடிய படுகொலைகள் வந்து நடந்துட்டே இருந்ததுன்னா இது ஒரு தொடர்கதையாச்சுன்னா இதன் பின்னணியை யாராயாமல் உண்மையிலேயே என்ன சிக்கல் இருக்குன்னு ஆராயாமல் கண் துடைப்புக்காக அப்ப உடனே வந்து சிபிசிஐடி ஒப்படைக்கிறது, அப்படியே வழக்கு தொடக்கிறது, அது அப்படியே அது நீர்த்து போயிடுறது. ஒரு கட்டுப்பாடு கிடையாது, கட்டமைப்பு கிடையாது, ஒரு பயம் கிடையாது, அதிகார துஷ்பிரயோகங்கள். இதுல திமுக மாவட்ட செயலாளர் தலையிட்டு இவங்க மக்கள்லாம் வந்து நீதி கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. நான் வேணா நிதி வாங்கி தர்றேன், அந்த பையனுக்கு அப்பா இல்ல அப்படின்னு பேரம் பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய சேங்கை மாறன்கிற திமுகவுடைய மாவட்ட செயலாளர். அங்க எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, அங்க இவர் தான் எல்லாமே. நான் வேணா காசு வாங்கி தரேன்னு பேரம் பேசுறாரு. அதைத்தான் அந்த மக்கள் குமரி குமரி சொல்றாங்க. கரைவேட்டிகள் வந்தது, ஒரு கரைவேட்டி எங்களுக்கு எதிராக வந்து எப்படியோ அதை இந்த பிரச்சனையை நீத்து போய் 8 மணிக்கு இருந்தாங்கன்னு தகவல் சொல்லி நள்ளிரவு 12 மணிக்கு அவங்கள்ட்ட பாடியை ஒப்படைச்சு அப்பவே இதாக்கிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு 24 மணி நேரம் கூட நீதி கேட்டு போராட முடியல. நீதி கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய உடல் வந்து எரிக்கப்படுது. இவ்வளவு அப்பட்டமா வந்து அந்த பிரேத பரிசோதனை அப்பட்டமா சொல்லுது. இவ்வளவு கொடூரமாக தாக்கி காதுகளில் ரத்தம் வந்திருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு கொடூரமாக தாக்கக்கூடிய அந்த ஆத்திரம் என்பது வெறுமனே அந்த நகைகளை மீட்டு கொடுக்கறதுல காரணம் மட்டும் இருக்காது. அப்படின்னா அவங்க முறையா வந்து ஸ்டேஷன்ல கூட்டு போய் விசாரிச்சிருக்கலாம். இது சாதி ரீதியான வன்மம் தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனாலதான் ஏற்கனவே இதன் முன்பு அந்த ஊர்ல இருந்தே 2 எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அவரும் நாடாரு, 4 வருஷத்துக்கு முன்னால் அந்த இறந்தவரும் நாடார், இந்த இசையும் நாடார், இப்ப இந்த பையனும் நாடார். ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் நடக்கிறதுக்கு எது அடிப்படை காரணமாக இருக்குதோ அதை களைவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி எடுக்கலன்னா இது நிச்சயமாக காவல்துறையில புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த சாதிய பின்னணி இன்னும் பல பேரை காவு வாங்குறதுக்கும் பல பிரச்சனைகள் பல சம்பவங்கள் நிகழ்றதுக்கும் அடிப்படையாக அமைஞ்சு.